விண்ணவர் பாதம் சேர்வே, விண்கிடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே, நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பூலோக வாழ்வை விட்டு ஆண்டருடைய சமூகத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிற டாக்டர் டேவிட் தயானந்தம் ஐயாவுடைய ஆன்மா வாழ்விற்காக நாம் இந்த ஆராதனையை துவங்கலாம். துவக்க இறை வேண்டுதலாக நமது மத்தியில் இருக்கிற அருட்திரு ஜேம்ஸ் பிரகாசம் ஆயர் அவர்கள் நமக்கு ஜெபத்திலே வழிநடத்தி கொடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் எங்கள் உள்ளங்களை எங்கள் எண்ணங்களை எல்லாம் உடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி எங்கள் அனைவருக்கும் எம்மட்டும் நீர் பாராட்டின அனைத்து ஈவுகளையும் நாங்கள் நன்றியோடு நிறுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வாழ்ந்த அருமை சகோதரன் டாக்டர் தயா அவர்கள் உம்முடைய பரம அழைப்பை இந்த காலத்திலே ஏற்றுக்கொண்டு நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு உம்முடையிலே வந்திருக்கிறார். நித்திய இளைப்பாறுதலுக்கு அவருடைய ஆன்மாவை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொன்னவர். உம்மிடத்திலே நம்பிக்கை வைக்கிற மக்கள் எல்லாருக்கும் பிழைப்பையும் நித்திய வாழ்வையும் நீர் கொடுத்து உம்மனையிலே சேர்த்து கொள்ளுகிறீர். நீர் சேர்த்து கொண்ட மக்கள் வரிசையில் எங்கள் அருமை சகோதரன் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி இந்த வேளையிலே அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்விலே பல்வேறு சிறப்புகளை நாங்கள் அனைவரும் கண்டிருக்கிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிறந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவராய், சிறந்த ஒரு விசுவாசியாய் அவர் வாழ்ந்து தன் காலங்களை நல்ல வகையிலே அவர் செலவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே அவருடைய துணைவிக்காக ஜெபிக்கிறோம், அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாக நீர் தொடர்ந்து உம்முடைய அருள் பிரசன்னத்தை
எல்லா மக்களுக்கும் கொடுத்து புத்தி கெட்டாத உமது அன்பை எல்லாரும் புரிந்து கொண்டு உடைய நாமத்திலே விசுவாசத்தை உறுதி செய்து கொண்டு நீர் எங்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் நாங்களும் எங்கள் வாழ்க்கையை நல்ல வகையில் செலவிட கர்த்தர் எங்கள் அனைவருக்கும் துணை புரிவீராக. உம்முடைய அன்பு பிரசன்னத்துக்கு இந்த நேரத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் அனைவரையும் இடைகட்டிக்காரும், குடும்ப மக்களை இடைகட்டிக்காரும். துதி கனம் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடல் புத்தகத்தில் 169வது பாடல் தேவனே நான் உமது அண்டையில் என்கிற பாடலிலே முதல் 2 சரணங்களை நாம் சேர்ந்த நிலையிலே பாடுவோம். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் நீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாய் செட்டை வீரித்து பரவசமா கடந்து பறந்து மேலே சென்றிடினோ மகிழ்வுறும் காலத்திலும் நான் மறுவி உம்மை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேரத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக நமது மத்தியிலே வருகை தந்திருக்கிற ஆர்த்தனன் அவர்கள் முன்பதாக வந்து குடும்பத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக. மேதகு பேராயர்களே, ஆயர் பெருமக்களே, குடும்பத்து பிள்ளைகளே, உறவினர்களே, உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எதிர்பாராத இந்த வாய்ப்பு இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஐயா அவர்கள் குறிப்பிட்ட பொழுது குடும்பத்தை குறித்து சொல்ல
கேட்டுக்கொண்டார். நான் யோசித்தேன், பேராயர் ஐயா அவர்கள் என்னை விட அதிகமாக குடும்பத்து உறவுகளையும் குடும்பத்தில் இருந்த நெருக்கங்களையும் குறித்து சொல்லுவார் என்று நான் யோசித்தேன். எனவே அவரிடத்திலே நான் பார்த்து வியந்த ஒரு அதிசயத்தக்க குணத்தை மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பல்வேறு நிலைகளிலே நானும் தயானன் அவர்களும் ஒன்றாக பயணித்திருக்கின்றோம். பல்வேறு விவாதங்கள், பல்வேறு சண்டைகள், பல்வேறு விஷயங்களை குறித்து நாங்கள் அதிகமாக கருத்து வேறுபாடுகளை கொண்ட இருவர். ஒரு குடும்பம், ஆனால் கருத்து வேறுபாடுகள் நிறைந்த இருவரை நான் நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் அவரிடத்தில் ஒரு பெரிய அரிய குணம் ஒன்று இருந்தது. அது என்னவென்றால், நெல்சன் மண்டேலா சொல்லுவார், இட் ஆல்வேஸ் seems impossible until it is done. That really goes so well with Dayanand. For all of us, one thing will be impossible. For him, it will be a done thing. Not that he will be doing it, it will be a done thing for Dayanand. Quite a few things we used to discuss together. இதை செய்யலான்னு சொல்லுவார், இதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டுன்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு நான் சூட்டு இல்லைனான்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொல்கிறேன், என்னடா பெருமனுஷா நீயே இப்படி சொன்னால் எப்படின்னு சொல்லுவார். இல்லைனா இருக்கிறத நான் சொல்ல என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொன்னவார், டு நாட் worry about it, இட் இஸ் டன் தெரிஞ்சு போவார். ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் நமக்கே தெரியாது அதை முடிச்சிருப்பார். இட்ஸ் சம்திங் வெரி வெரி interesting personality and intriguing personality to really think of. அது போன்ற ஒரு மனிதரை பார்ப்பது மிகவும் அரிது. அதற்கடுத்தது, எது நாம் இம்பாசிபிள் என்று சொல்லுகின்றோமோ அத்தகைய டெரெயினில் இவர் காலை வைக்கக்கூடிய துணிச்சல் இவருக்கு உண்டு. அது எப்படி என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்கோ ஒரு மூலையில் பிறந்தவர்கள் எல்லோருமே நாங்கள், எங்கள் முன்னோர்கள். ஆனால் அங்கிருந்து வந்து இந்த இடத்திலே ஒரு ஆளுமை மிக்கவராக திகழ்வது மட்டுமல்லது கிடையாது. ஆனால் நாம் எல்லோருமே நமக்கு கன்வென்ஷனலாக எது சூட் ஆகாது என்று நினைக்கின்றோமோ அதிலே தடம் பதிக்கின்ற ஒரு மாபெரும் மனிதர். உதாரணமாக அவருடைய தோல் தொழிற்சாலையை சொல்லலாம். We always will be very much afraid to get into such enterprising business. But he had the guts to get into it. So what do you think it is impossible for him? He will say that I will make a try. That is something we all should learn. The family should learn about that beautiful character. அப்போ நான் அண்ணங்கிட்ட சொல்லுவேன், what makes you to be so brave in your initiatives என்று நான் பார்த்த பொழுது ஒரு சில காரியங்களை அவர் சொல்லுவார். ஆர்த்தர், always remember that you should embrace the impossibilities. எது முடியாது என்று நினைக்கின்றோமோ அதை நீ தழுவிக்கொள், அப்பொழுது நிச்சயமாக முடியும் என்று அவர் இடத்திலே சொல்லியிருக்கின்றார். அதற்கு அடுத்தது அவர் சொல்லியது எனக்கு எப்படி என்றால், அவர் வியாதியாக இருந்த பொழுது பெத்தேல் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கின்ற பொழுது அடிக்கடி பார்க்கவில்லை என்றாலும் சில நேரத்தில் நான் பார்த்து மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்போம். அப்பொழுது அவர் சொன்னது, ரிஜெக்ட் லிமிட்டேஷன்ஸ். ஐ ஹவ் நாட் ரெட் இன் எனி டெக்ஸ்ட் புக்ஸ். ரிஜெக்ட் லிமிட்டேஷன்ஸ். உனக்கு என்று ஒரு சர்க்கிளையோ ஒரு ஸ்கொயரையோ சதுரத்தையோ வட்டத்தையோ வரைந்து கொண்டு அது உன்னுடைய அந்த அளவுக்குத்தான் என்னால் செய்ய முடியும் என்று நினைக்காதே. ரிஜெக்ட் லிமிட்டேஷன் என்று சொன்ன ஒரு மாமேதை அண்ணன் தயா அவர்கள். நான் யோசிப்பேன், அவருடைய இசைக்கலையோ அல்லது அவருடைய தாளந்தையோ யோசிக்கின்ற பொழுது எத்தனையோ பாடல்கள் நான் யோசிப்பேன். நடராஜ முதலியார், சாராள் நவரோஜி, டாக்டர் ஆனந்த் செல்லப்பா, அந்த வரிசையிலே இருக்கின்றவர் தான் தயா அண்ணன். இவருடைய பாடல்கள் 2 பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று நன்றியால் பாடுவேன்னு நினைக்கிறேன் நான். இட்ஸ் சச் எ கிரேட் சாங். இட் இஸ் சங்
வேர்ல்டு வைட். நல்லா நினச்சிக்கங்க. எனக்கு தெரியும் எத்தனையோ நாடுகள் வசிக்கின்ற தமிழ் மக்கள் நம்முடைய பகுதியை சேர்ந்தவர்கள் அல்ல, ஆனால் பிறரும் அந்த பாடலை பாடுவார்கள். அதே போன்று மற்றொரு பாடல் எனக்கு ஞாபகம் இருப்பது, நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ என்ற ஒரு பாடல். இந்த 2 பாடலுமே உண்மையிலேயே அது நிச்சயமாக அது காலத்தால் அழிக்க முடியாத இசை காவியங்கள் என்றால் அது நாம் மறக்க முடியாது. ஒரு முறை அவரிடத்தில் நான் சொன்னேன், அண்ணே எனக்கு ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சு, பெரிய பெரிய ஆளை கூப்பிட மாட்டேன்னா, எதனா ஒரு ரூமில் உட்கார வச்சு உங்களுக்கு இறை இசை வேந்தர் என்று கொடுக்க வேண்டும் என்று. அப்போ அவர் சொன்னார், இறை என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றேன், இசையை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். நான் காரணம் கேட்டேன். இசை என்றால் இசை அமைக்கின்றது மட்டும்தான், ஆனால் நான் கவிதையும் எழுதுவேன். அதனால்தான் எனக்கு ஏற்கனவே கவி இசை மன்னர் என்று கொடுத்து விட்டார்கள். எனவே இறை இசை என்பது நன்றாக இருந்தாலும் எனக்கு அடுத்த ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடுகின்றாய் தம்பி, அதனால் அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றால், அத்தகைய ஒரு அசாத்திய நம்பிக்கை உடைய ஒரு மனிதர் மறைந்து விட்டார் என்றால் நம்ப முடியவில்லை. எத்தனையோ முறை இறந்து விடுவார் என்று நானே யோசித்தேன். அவர் அந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னால் ஒவ்வொரு முறையும் அவருடைய மன உறுதியினால் மருத்துவ அதிசயங்களால் மட்டுமல்ல, அவருக்கு மன உறுதி இருந்தது. நான் மீண்டும் பிழைத்து வருவேன், நான் மீண்டும் எழுந்து நடமாடுவேன், நான் மீண்டும் எல்லோரை போல் சகஜமாக என்னுடைய வாழ்வை நடத்துவேன், மீண்டும் நான் கடவுளுக்கு சாட்சியாக வாழ்வேன் என்ற ஒரு அசாத்திய நம்பிக்கை அவருக்கு இருந்தது என்பதை நான் அறிவேன். அதனால்தான் அவன் இறுதியாக அவர் 4ஆம் நற்செய்தியை பாடல்களாக கொண்டு வந்து ஒரு தொகுப்பை வெளியிட்டார். அது ஒரு அசாத்தியமான காரியம். உண்மையிலே திருச்சபை அதை முன்னெடுத்து அவரை கொண்டாட வேண்டும். பேராயர் அவர்கள் இங்கே இருக்கின்றார். இது அந்த 4ஆம் நற்செய்தி பாடல்கள் அனைத்தையுமே தொகுத்து நாம் அதை வெளியிட்டால், அவர் ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றார், அதை நாம் வெளியிட்டால் அது உண்மையிலேயே அது ஒரு பெரிய பொக்கிஷம், விசுவாச பொக்கிஷம். எனவே அத்தகைய ஒரு மாமனிதரை நாம் இழந்திருந்தாலும் அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைந்திருக்கின்றது. எப்படி இருக்க வேண்டும், இம்பாசிபிலிட்டிஸ் டெரெயின், ஹவு டு ரீச், ஹவு டு ரிஜெக்ட் லிமிட்டேஷன்ஸ் போன்ற அழகிய தத்துவங்களை மேற்கோள் காட்டி தன்னுடைய வாழ்வையும் அவ்வாறு அமைத்து கொண்ட அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே நாங்கள் அவருக்கு புகழஞ்சலியை செலுத்துகின்றோம். குடும்பத்திற்கு எங்களுடைய இரங்கல்களையும் ஜெபங்களையும் தெரிவித்து கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு ஐயா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இடம் அமைகிறேன். நன்றி, வணக்கம். அதனைத் தொடர்ந்து நமது மதிலே வருகை தந்திருக்கிற ஜே பெஸ்லி பாலசிங், இந்தியன் இவாலஞ்சிக்கல் லூத்தரன் சர்ச் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசும்படியாக. கிறிஸ்தியேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி, ஞான ஆலோசனையின்படி ஆண்டவருடைய பரம அழைப்பை பெற்று ஆண்டவரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமை ஆசிரியர் ஒய் டேவிட் தயானந்தன் அவருடைய வாழ்க்கைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த இங்கே கூடி வந்திருக்கிற நேரத்திலே ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தை வாசித்து பின்பு நான் அவரை பற்றி பேச விரும்புகிறேன். தரிசன ஆகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பினின்று இளைப்பாறுவார்கள், அவர்களோடு அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும் என்று ஆவியானவரும் சொல்லுகிறார் என்றது என்பதுவே. கிறிஸ்தேசுக்குள் பிரியமானவர்களே, சிஎஸ்ஐ வேலூர் பேராயத்தின் பிஷப் ஐயா, என்னுடைய அருமை சகோதரர் ஷர்மா நித்யானந்தம் அவர்களே, பொறுமையின் ஆதராலயத்தின் போதரே, இங்கே குழுமி வந்திருக்கின்ற அருமையான போதக சகோதரர்களே, குடும்பத்தினுடைய அருமையான உறவினர்களே, இந்த நாளிலே ஒரு சில வார்த்தைகளை ஐயாவை பற்றி சொல்ல நான் ஆயத்தமாக வந்திருக்கிறேன். முதலாவது, நான் இங்கே வந்திருப்பது
ஐயாவினுடைய சகோதரி திருமதி சரஸ்வதி அருள்ராஜ் அவருடைய மகள் ரோஸ்லின் திருமணம் செய்திருக்கிற அவருடைய கணவர் ராஜேஷ் என்னுடைய கசின் டாக்டர் ஜோயல் ரத்னகுமாருடைய பிரதர் இன்லா. அதனாலே ரோஸ்லின் இதுவரையிலும் நான் ஈவாவினிடத்தில் சொன்னதில்லை, இவர்கள் என்னுடைய உறவினர் என்று. இந்த நேரத்திலே நான் அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. டேவிட் தயானந்தன் ஐயா அவர்கள் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தன்னுடைய சகோதரி சரஸ்வதி ஆண்டினுடைய பிறந்தநாள் நேற்று. இந்த நாளிலே அக்காவினுடைய பிறந்த நாள் அன்று நாம் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்பதற்காக ஒரு நாள் தள்ளி அவர் கிறிஸ்து பரமேறுதல் பண்டிகையாகிய இந்த நாளிலே அவர் மகிமைக்குள்ளாக உயிர்த்தெழுதலின் நன்னம்பிக்கைக்கென்று அடக்கம் செய்யப்பட இருக்கிறார். அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் he is an ecumenical individual. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது தென்னிந்திய திருச்சபை இங்கே இருக்கிறது மாத்திரமல்ல, இந்திய சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை ஐயாவோடு எனக்கு 1986ஆம் வருடம் அப்பொழுதுதான் அவர் ஜீசஸ் எக்கோ மினிஸ்ட்ரீஸ் ஆரம்பித்து 5 ஆண்டுகள் ஆயின. அப்பொழுது ஆவடியில் இருந்த பெத்லெஹேம் லுத்திரன் திருச்சபையிலே துணை போதகராக பணிபுரிந்தேன். அப்பொழுது நான் அவரோடு பேசி கொண்டிருந்த பொழுது, சார் பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் சார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் போட்டுடலாம். இவரோடு பேசுகிற பொழுது நான் அதிகமாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். மிக வேகமாக தமிழ் பேசுகிற ஒரு இண்டிவிஜுவல். மிக நான் மெதுவாக பேசினேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் என்று சொன்னார். அப்பொழுது சென்னை பெயின் ஸ்கூலிலே 1986 நான் அப்பொழுது ஒரு துணை போதகராக பணிபுரிகிறேன். எல்ஆர் ஈஸ்வரி அவர்களெல்லாம் வைத்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தி எங்களுடைய திருச்சபைக்கு உதவி செய்தார். அவர் சிஎஸ்ஐ லூதரன் என்றெல்லாம் பார்க்கிறதில்லை. ஒரு கவிஞர் ஏஞ்சலோ என்பவர் சொல்லுகிறது போல, he will be a rainbow in others clouds. டேவிட் தயானந்தன் சார் அவர்கள் மிகுந்த ஒரு ஊழியத்திலே கரிசனை உள்ள ஒரு சகோதரராக இருந்தவர். நான் பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது முதல் ஃபோன் கால், வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் போய் சொன்னேன்ல, எப்படியாவது நீங்கள் வந்துடுவீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். அவருடைய நண்பர் ரீகல் கிரானைட்டினுடைய ஓனர் மிஸ்டர் பி செல்வராஜும் அவரும் அடிக்கடி அவருடைய இல்லத்திலே நான் சந்திப்பேன். அவர் பேசுவார், என்ன அதே எங்கள் பிஷப் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறோம் பார்த்தீங்களா சார், அவர் எங்கள் ரிலேட்டிவ் சார், ஏற்கனவே அவர் எங்களுக்கு தெரியும் என்று மிக உரிமையோடு பேசுவார். இந்த நாளிலே டேவிட் தயானந்தன் சாரை முதலாவது பஹ்ரீனுக்கு அழைத்த சரசு ஆண்டி நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். சமீபத்தில் தான் அந்த குடும்ப நிகழ்ச்சி நான் அறிந்தேன். டேவிட் தயானந்தன் சார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான துயரங்களை அவர் சந்தித்தவர். என்னுடைய விசுவாசத்தில் நான் அவரை பார்த்த பொழுது, இவர் அங்கே ஆண்டவரிடத்திலே செல்கிற பொழுது எப்படி ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு வானத்தை நோக்கி பார்த்த பொழுது இயேசு ஆண்டவர் வலது பார்சலே நிற்கிறதை கண்டதைப் போல டேவிட் தயானந்தன் சார் அவர்கள் ஆண்டவரிடம் செல்கிற பொழுது ஆண்டவர் நின்று அவரை வரவேற்பார் என்கின்ற விசுவாசம் எனக்கு உண்டு. அதோடு மாத்திரமல்ல, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கின்ற ஒரு மாணவர், அருமை சாருடைய மகன் பென் சாம் டேவிட், அவரை வரவேற்றிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே அவர் பஹ்ரைனிலே இருக்கிற பொழுது அந்த ஒரு பெரிய துயரத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியை சொல்லுகிற பொழுது காலம் சென்ற என்னுடைய சித்தப்பா பால்துரை சொன்னார், சின்னி தான் இறந்துட்டான்னு நான் நினச்சேன் ஸ்கூல்லேருந்து. இவங்க எல்லாம் லைனில் இருக்கும்போது பென்சாம் அப்படி திடீர்னு
வண்டி ரிவர்ஸ் வரும்போது இறந்துட்டான். அதிகமாக துயரப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த நாளிலே அருமை சகோதரிகள் திருமதி ஈவா டாக்டர் பாஸ்கருக்காகவும் அதே போல் அன்பு சகோதரி பியூலாவுக்காகவும், அவர்கள் இருவருக்குமே தெரியாது. அவர்களை நான் பல நிலைமைகளிலே சந்தித்திருக்கிறேன். அவரிடத்துல நான் சொன்னது கிடையாது, நாங்கள் ஒரு ரிலேட்டிவ் ஒன்று. அதே போல் சந்திரலீலாக்கா பெதஸ்தாவில் வேலை செய்யும்போது நாங்களாம் சின்ன பசங்க, அவங்களாம் ரொம்ப எங்களை பாசமாக பார்த்துப்பாங்க. இந்த நாளிலே குடும்பத்தை இந்த நிலைமையிலே பார்க்கின்ற பொழுதும் ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்கள், அண்ணன் ஐயா அவர்கள் ஆண்டவருக்குள் வாழ்ந்தவர்கள், அதனால் அவர்கள் ஆண்டவருக்குள் தான் மரித்திருக்கிறார்கள். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொன்னதைப் போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் இனி எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே ஐயாவினுடைய சுகவீனமான நேரத்தில் அதிகமாக அவருக்கு பல நேரங்களிலே நான் அவரை தொடர்பு கொண்டு பேசியது உண்டு. யார் என்று சொல்லுகிறேன், டாக்டர் தாமஸ் சாமுவேல் ராம். அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் தான் இவருக்கு சிகிச்சை கொடுக்கப்படுகிற நேரம். அவரை நான் அவர் சிஎம்சியிலே மிஷன்ஸ் டைரக்டராக இருந்த காலத்திலிருந்து சந்திக்கின்ற பொழுதிலும் அவர் அதிகமாக தன்னுடைய பிரதர்-இன்-லா பாஸ்கரை குறித்து பேசுவார், பிரதர்-இன்-லாவுடைய ஃபாதர்-இன்-லாவை குறித்து பேசுவார். மிகுந்த ஒரு கரிசனை உள்ள ஒரு உறவினராக டாக்டர் தாமஸ் சாமுவேல் ராம் அவர்கள் இந்த நாளில் அவரை சந்தித்து கொண்டது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளிலே வந்திருக்கின்ற உங்களை யாவரையும் அவருடைய ஆணிகளால் கடாவப்பட்ட பரிசுத்தமான கரத்திலே உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் யாவையும் துடைத்து உயிர் தெழுதல் நாளிலே டேவிட் தயானந்தன் சாரை நான் முகமுகமாய் பார்ப்போம். அப்பொழுது கூட அவ்வளோ வேகமாக தான் பேசுவார். அவர் சிக்காயை நான் அதிகமாக பார்த்ததில்லை. அவர் நடக்கும்போதும் சரி, எங்கே போனாலும் ஏதோ அர்ஜெண்ட்டாக தான் போவார். அவர் ஏதோ ரிலாக்ஸ்டாக இருந்ததாகவே நான் அவரை இந்த 40 ஆண்டுகளாக நான் சந்தித்ததில்லை. குடும்பத்து பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆறுதலை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய ஒய்ஃப் இப்பொழுது டேவிட் தயானந்தன் சாருடைய மூத்த மகளுடைய பிஎஃப்ஐ என்னுடைய ப்ரேயர் குரூப்பிலே ஒரு மெம்பராக இருக்கிறார். அவர் எல்லாரும் ஜபிக்கிற பொழுது நான் அந்த ரூமிலிருந்து இந்த ரூம் போகிற பொழுது அவருடைய ஜபங்களையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். எல்லாரும் முழு உலகத்திற்காக ஜெபிக்கின்ற ஒரு ஜப கூடுகை. சமீபத்தில் பியூலாவையும் முதன்முறையாக ஒரு 4 மாதத்துக்கு முன்பாக சந்தித்தேன். ஆகவே கர்த்தர் தாம் உங்களுக்கு உலகம் தர முடியாத ஆறுதலை சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், ஆண்டவர் வழி நடத்துவார். இந்த வாய்ப்பை நல்கின பேராயர் ஷர்மா நித்யானந்தம் அவர்களுக்கும் ஆயர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொண்டு, கர்த்தர் இந்த தொடர்ந்து நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவருடைய பிரசன்னம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆறுதல் இருக்க வேண்டும் என்று ஜெபித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அதனைத் தொடர்ந்து சிறப்பு இறை வேண்டுதலாக நமது மத்தியில் இருக்கிற திரு பர்னபாஸ் ஆயர் அவர்கள் செய்து கொடுக்கும்படியாக, அதனைத் தொடர்ந்து ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பிரகாரமாக சிறப்பு பாடலாக இவாஞ்சலின் அவர்கள் தொடரும்படியாக ஜெபம் முடிந்த பிறகு. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான நேரத்தில் அருமையான அண்ணன் அவர்களை இழந்த துக்க வீட்டாரோடு கூட இணைந்து ஆண்டவரே, உறவினர்களாக, நண்பர்களாக, விசுவாசிகளாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய அழைப்பு பெற்று மண்டையில் வந்திருக்கிற அருமையான தயா அண்ணனுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அண்ணனுடைய அர்ப்பணிப்புள்ள வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் கொடுத்த எல்லா தாளந்துகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பாடலை இயற்றுவதும், பாடலை பாடுவதும், பாடலுக்கேற்ற இசையை அமைப்பதும், ஆண்டவரே இப்படியாய் கர்த்தர் கொடுத்த விசேஷித்த தாளந்துகளுக்காக உம்மை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட
தாளந்துகளை பெற்றவர்கள் இந்த நாட்களிலே இருக்கிறது அபூர்வமாக இருக்கிறது சுவாமி. அண்ணனுடைய அப்படிப்பட்ட சாட்சி உள்ள ஒரு ஜீவித்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அண்ணன் அவர்களை நாங்கள் உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்கிற நம்பிக்கையிலே ஆண்டவரை நாங்கள் அடக்கம் செய்ய போகிறோம். உடைய வருகையிலே கர்த்தாவே, நாங்கள் அண்ணன் அவர்களை மறுபடியுமாக உயிரோடே பார்ப்போம் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே பட்டணத்து மக்களுக்கு எழுதுகிறது போல அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நம்முடைய வருகையில் அண்ணனை நாங்கள் காணும்படி எங்களுக்கு கிருபைதார். அண்ணன் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற அவருடைய துணைவியார், அன்பு பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உடன்பிறப்புகள், உறவினர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை உம்முடைய ஆறுதலை, உம்முடைய சமாதானத்தை ஆண்டவரே நீர் தந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.